வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். இன்று சத்ரபதி சிவாஜி பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சத்ரபதி சிவாஜி தர்மத்தின் பாதுகாவலர், அச்சமற்ற போர் வீரர் என்று தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இன்று புனித ரமலான் மாதம் தொடங்குவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த மாதம் சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜப்பான் வெளியுறவு அமைச்சராக திரு தொஷிமிட்சி மோட்டேகி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை புரிந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். காரைக்கால் என்ஐடியின் 12வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் பதக்கங்களை வழங்குகிறார். இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் மதுபானம் மற்றும் சாராய கடைகளில் கலால்துறை துணை ஆணையர் செல்வி பூஜா தலைமையில் கலால்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாகவும் தூய்மையற்ற முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் எழுந்த புகார்களை தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பெற்றது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா தலைநகர் கேன்பராவில் இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.